காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் செர்ரி. இப்போ நம்ம நினைத்தாலே இனிக்குமோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். அதாவது ஃபீல் வாட் யூ ஃபீலோட 4th எபிசோட். இந்த எபிசோட் நான் சீக்கிரமா போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா சில பல காரணங்களால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது போன எபிசோட்ல கிறிஸ்மஸ் டைம்ல இவங்க கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம ஒருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது, அதை விட அளவுக்கு அதிகமா க்ளோஸா இருக்கும்போது அவங்க நம்மளோட ஷால் அதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணா ஒன்றும் பெரிய ஆச்சரியம்னா கிடையாது அப்படின்னு செங்கி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல அவனோட ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட பொண்ணா இருக்கும்போது இவங்க அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல அவன் அவனோட ஸ்கார்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருப்பான். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு அவனை கிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாத சமயத்துல அவன் குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் எபிசோட் முடியிற சமயத்துல அவங்க 2 பேருக்கும் நியூ இயர் லீவ்னால எல்லாருமே ஊருக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா 2 பேரும் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதனால சென்கி இப்படி சொல்லிட்டு இருக்கான். அதாவது நம்ம மிஸ் பண்ற சமயத்துல கூட உன் வாய்ஸை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும், சாகுற சமயத்துல கூட உன் குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து சென்கே அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, ஏ ஓல்டு சென், இதை பாத்தீங்கன்னா நம்ம பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா நியூஸ் பேப்பரே ஏதோ புக்கோ படிச்சுட்டு இருப்பாரு போல. அவரை பார்த்தா ரொம்ப வெறப்பா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வந்த உடனே பையனை பார்த்து எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, அதெல்லாம் கேட்கல, எப்படி போச்சு உன் ஃபைனல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. அதுக்கு கே என்ன சொல்றான்னா, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், நான் தான் கிளாஸ்லயே டாப் வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா சொல்றாங்க, இது ரொம்ப பேட் ஆட்டிடியூட், நீங்க இன்னும் கூட திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு பையன் கிட்ட சொல்றாங்க, இதை பாரு ஜென், நீ ஃபிளைட்ல வந்திருப்ப, ரொம்ப டயர்டா இருந்திருக்கும், நீ அதனால உன் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவனை ரூம்க்கு அனுப்பிடுறாங்க. அடுத்து யூலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. யூலியோட வீட்டுல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா பையன் ரொம்ப நாள் பொறுத்து வீட்டுக்கு வந்ததுனால ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலி டைப் மாதிரி இருக்காங்க. சமைச்சு கொண்டு குடுக்குறாங்க. அவனும் சாப்பிடுறான். அவங்க அம்மா சொல்றாங்க, நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து இது செஞ்சேன் தெரியுமா, எவ்வளவு நேரம் இது நான் நார்மல் ஹீட்ல சூடு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு யூலி சொல்றான், ஆமாம்மா செமையா இருக்கு, இது வாயில வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆயிடுது, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அதே சமயத்துல போனை பாக்குறான். நம்மளுக்கு போன் வருமானு பார்த்தா அவனுக்கு போன் வரல. நம்ம சென்கி அவனோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த டைரியில நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பான். அதை பாக்குறான். யூரியோட இது எடுத்துட்டு சரி நம்ம கால் பண்ணலாம்னு போன் எடுக்கிறான். சரி நம்ம சடனா கால் பண்ணிட்டு என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி அவனே பேசிக்கலாம். ஏன்னா யாரா இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணோன்னே என்ன பேசுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பேசணும்னு ஆசை இருக்கும், பட் என்ன பேசணும்னு தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்னா வந்திருக்காங்க, அதனால சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நியூ ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடுறான். அடுத்து யூலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. யூலியோட வீட்டுல எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ ஃபேமிலியா டிவி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சு பாக்குறாங்க. அந்த ஹீரோ அப்படி இருக்கான்ல, இந்த ஹீரோ இப்படி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. போன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு போன் வந்துச்சுன்னா எடுத்து பேசலான்னு ஒரு வழியா போனும் வந்துடுச்சு. அவனும் சிரிச்சுக்கிட்டே ஹலோ அப்படின்னு போனை எடுக்க, கடைசியில பார்த்தா அந்த போன் அவனுக்கு வந்தது கிடையாது, அவனோட அம்மாக்கு வந்தது. அப்ப அவன் அவங்க போனை எடுத்து அவங்க அம்மா கிட்ட தரான். அம்மா ஆன்டி தான் கால் பண்றாங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லி கொடுக்க, அவங்க அப்பா நீங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்ல அவனுமே அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அவங்க அம்மா போன் பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப யூலியோட அப்பா யூலி கிட்ட கேக்குறாங்க, கொஞ்ச நாளாவே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ யார்கிட்ட இருந்தாச்சும் போன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படின்னா யாரும் இல்லப்பா, சும்மா என் கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்ல, கிளாஸ்மேட்டா, அது பொண்ணா பையனா அப்படின்னு கேக்குறாங்க. அது பையன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சென்கியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, உன் பையன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், அவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்கான், அவனுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா புகழ்ற மாதிரி தான் வந்திருக்க கெஸ்ட் சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவன் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர்ல அவன் எனக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
நீ ஏன்பா அது மாதிரிலாம் சொல்ற? என்னோட பையன் வந்து அந்த யூனிவர்சிட்டில படிச்சாவே போதும் அப்படின்ற மாரி நினைக்கிறேன். நீ என்னன்னா உன் பையன வந்து இது மாரி சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க வந்து வேலைய கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம சென்கி என்ன பண்றான்னா, அவசரமா சாப்பிட்டுட்டு, நான் வந்து சாப்பிட்டுட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க. நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறான். அவன் வந்து ஒரு ஃபோன வந்து வாங்கியிருப்பான் போல. டைரிய பார்த்து மறுபடியும் அவனுக்கு கால் பண்றான். ரிங் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. ஏன்னா, அவங்க அம்மா தான் வந்து அதாவது யூலியோட அம்மா தான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. இவனும் எப்படா அம்மா ஃபோன வைப்பாங்கன்னு அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டே பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஃபோன வச்ச மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து அந்த பார்த்துட்டு இருந்த சீரிஸோ, மூவியோ முடிச்சுட்டு அவரும் அவர் ரூமுக்கு போயிட்டாங்க போல. அப்ப வரைக்கும் அவங்க அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவனும் படிக்கிற மாரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஃபோன வச்சுட்டு போன உடனே, இவன் வந்து என்ன பண்றான்னா, புக் படிக்கிற மாரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா போன உடனே கால் பண்ணா, அங்கேயும் வந்து நாட் ரீச்சபிள் வருது. ஏன் இது இப்படி வருதே? அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் யாருமே ஃபோன் பண்ணவும் இல்ல, பேசிக்கவும் இல்ல. இது வந்து ஸ்ட்ரெய்ட்டா 90ஸ்க்கே கொண்டு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இப்ப வேணா நம்ம யார்கிட்ட வேணாலும் நெனச்ச டைம்ல பேசிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம். அந்த சமயத்துல ஃபோனே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படியே ஃபோன் இருந்தாலுமே வந்து அந்த டாப் அப் பண்ற அளவுக்கு தானே பேசிக்க முடியும். அது மாரி தான். ஆனா இவங்களால பேசிக்க கூட முடியல. அத நெனச்சா தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்தது இவங்களோட யுனிவர்சிட்டிய தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருக்க. நம்ம ஹானும் லீவிங்கும் மட்டும் ஊருக்கு போல. ஹான் ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல லீவிங் வந்துடுறான். அவன் வந்து ஹான் கிட்ட கேட்கறான், "காலேஜே லீவ்ல இருக்கு. நீ என்ன ஊருக்கு போகாம இங்க ஓடிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், "நீயே கெஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றான். "எனக்கு தெரிஞ்சு நீ செமஸ்டர்ல வந்து நீ ஃபெயில் ஆயிட்டு இருப்ப. அதனால வந்து இப்படி ஓடலான்னு வந்துட்டு இருப்ப. கரெக்ட்டா?" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், "ஏ பெரிய கொரில்லா, நீ வாய மூடிட்டு உன் வேலை என்னமோ அத பாக்குறியா?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன வேணா சொல்லு." நம்ம லீவிங் தான் வந்து பேசிக்கிட்டே இருப்பான்ல. அவன் என்ன சொல்றான்னா, "நீ இந்த ஸ்பீட்ல நீ ஓடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், வயசான பாட்டி கூட வந்து உன்னோட ஃபாஸ்ட்டா ஓடுவாங்க. நீ என்ன இவ்ளோ ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் வந்து ஓடுறான். ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுறான். ஆனா ரொம்ப டயர்ட் ஆயி ஓட முடியாம ஓடிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா ஓடி முடிச்சுட்டு, அவனோட கையில இருக்க வாட்ச பாக்குறான். "ஏய் நான் பாஸ் ஆயிட்டேன். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கையில வந்து அடிச்சுக்கிறாங்க. "நீ வந்து தேங்க்ஸ்னா கூட சொல்லுவியா?" அப்படின்ற மாரி இவன் கேட்கறான். அப்போ ஹான்ஸ் சொல்றான், "நான் இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, யூலிய வந்து கண்டுபிடிக்கலாம்னு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த சீன் இங்க முடியுது. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து யூலியோட ஊர தான் காட்டுறாங்க. யூலியோட ஊருக்கே வந்து ஹான் போயிட்டான் போல. இவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாலியா. யூலி வந்து ஹான் கிட்ட கேட்கறான், "இது மாரி பிரேக் சமயத்துல வந்து நீ காலேஜ்லயே வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருந்தியாமே, லீவிங் கூட அங்க தான் இருக்கான். உனக்கு எதனா டிப்ஸ் வேணும்னா வந்து நீ அவன்கிட்ட கத்துக்கோ சரியா?" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஹான் வந்து காதுலயே வாங்கல. "அங்க ஒரு கடை இருக்கு. வா வா நம்ம இத போய் வாங்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கையில கிளவுஸ் மாரி ஒண்ணு இருக்கு. அதுல பொம்மை மாரி இருக்கு. அத போட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறான். அதே கடையில வந்து அணிலும், ஒரு நரியும் ஒரு கீ செயின் மாரி இருக்கு. அத பார்த்த உடனே இவன் ஆசையா வாங்கிடுறான். அடுத்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியா கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கேம் விளையாடிக்கிட்டே இருக்கப்போ, இவன் வந்து சொல்றான், "இது மாரி ரொம்ப ஹாட்டா இருக்கு. நான் போய் குளிக்க போறேன். நீயே வந்து கொஞ்ச நேரம் விளையாடு." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க வந்து போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு அவன் வீட்ட தான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து யூலி வாங்குன சர்டிஃபிகேட்னா எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்திருப்பான் போல. அவனும் நல்லா படிக்கிற பையன் தானே. அததான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்க வந்து ஆல்பமும் இருக்கு. ஆல்பத்துல வந்து அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன். அப்ப வந்து அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல யாருன்னு பார்த்தா நம்ம சென்கி தான். சென்கி கிட்ட வந்து இவன் கிண்டலா சொல்றான். இது மாரி யூலி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வந்து அவனோட லவ்வர் அப்படின்ற மாரி சொல்ல, அவன் வந்து ஷாக் ஆயிடுறான். இவன் வந்து குளிச்சுட்டு அப்படியே டவலோட ஓடி வந்துடுறான். அவன் கையில இருந்து ஃபோன வாங்கி, "ஏன்டா இப்ப நான் பேசுறேன்னு" சொல்லிட்டு, "ஹலோ யாரு நீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு சொல்றான், "நான் தான் சென்கின்னு" சொல்ல, "ஓ சென்கி நீயா? எப்படி இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றான். "சரி உனக்கு எப்போ ஹான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டா? நான் சொல்லவே இல்லையே" அப்படின்ற மாரி கேட்க, அவன் வந்து லீவுக்காக விளையாடலாம்னு சொல்லிட்டு என்னோட பிளேஸ்க்கு வந்திருக்கான் அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து சென்கி சொல்றான், "இது மாரி நான் ஃபோன் வாங்கிட்டேன். அத சொல்லலாம்னு தான் உனக்கு வந்து நான் கால் பண்ணேன். என் நம்பர நோட் பண்ணிக்கோன்னு" சொன்ன உடனே இவனும் "ஏய் தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க உட்காந்துக்கிட்டு நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் மாறி நைட்டும் பகலும் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசாமலே இருந்தாங்க இல்லையா? இப்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து சென்கியோட அம்மா கத்துறாங்க, "ஏய் நைட்டு லேட் நைட் ஆயிடுச்சு. நீ இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தூங்கு" அப்படின்னு சொல்ல, அப்ப அவன் சொல்றான், "இது மாரி எங்க அம்மா வந்து என்ன தூங்க சொல்றாங்க. நான் போட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு யூலியும் சொல்றான், "இப்பவும் எங்க அம்மா அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சேம்ல" அப்படின்னு சொல்லிட்டு, டைம் வந்து ஆல்ரெடி 1:00 ஆயிடுச்சு. நம்ம போலான்ற மாரி சொல்ல, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு சென்கி அவனோட ஃபோன்ல டைம் பார்க்கறான். "ஏய் 1:30 ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம போலாம்" அப்படின்ற மாரி இவங்களும் பேசிக்கிறாங்க. என் ஃபோன் வேற வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு. எரிஞ்சிடும் போல அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீ ஃபோன வை, நான் ஃபோன வை அப்படின்னு சொல்ல யாருமே ஃபோனே வைக்க மாட்றாங்க. சரி, சரி நம்ம ஒரு ஐடியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 சொன்ன உடனே வச்சிடணும் சரியா? அப்படின்னு சொன்னோனே 2 பேருமே வந்து 1, 2, 3 சொன்ன உடனே ஒரே நேரத்துல வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து செங்கியோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. டெக்னாலஜி வந்து நல்லா வளர்ந்துடுச்சு. இப்ப வந்து 2 பேரும் எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் வந்து எனி டைம் வந்து பேசிக்கிட்டே இருக்க முடியுது. அதனால வந்து பிரிஞ்ச ஃபீலே வந்து கொஞ்சம் கூட இல்ல. எனக்கு வந்து இத பத்தினா நினைக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, என் ஹார்ட் வந்து ஒரு பேர்ட போல வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா வந்து மிஸ் பண்ணிக்கவே இல்ல. ஏன்னா ஃபுல்லா ஃபோன்லயே பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த சமயத்துல ஒரு டைரிய எடுத்து வந்து அவன் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நான் கேட்காத பாட்ட வந்து பாடணும் மாரி எனக்கு இருக்கு. அப்படின்ற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். என் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஃபுல் டைம் மொபைல்லயே வச்சுட்டு இருக்கிறதுனால, நான் வந்து லவ்ல விழுந்துட்டேனோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குட் நைட்ன்னு மெசேஜ் பண்ணிட்டு இவன் படுத்துக்கிறான். சென்கி வந்து அவனோட கையில ஃபோன வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கு. அவன் பக்கத்துல யூலி இருக்கிற மாதிரி இருக்கு. யூலி வந்து அவனோட கையில இருந்து ஃபோன எடுத்து வச்சுட்டு, அவனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தலையெல்லாம் தடவி கொடுத்து, அப்புறம் அவனோட லிப்ஸ்ல வந்து கிஸ்ஸும் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாம் ட்ரீம்ன்னு சொல்லிட்டு. அவன் கனவுல இருந்து எழுந்துச்சு தண்ணி குடிக்கிறான். லாஸ்ட் நைட் வந்து எனக்கு இது மாதிரி கனவு வந்துச்சு. அது பார்க்கறதுக்கு வந்து ரியல் மாதிரியே இருந்துச்சு. என் உடம்புலாம் நனைஞ்சு போயிடுச்சு வேர்வையாலேயே அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நைட் ஆயிடுது. சென்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்ன பண்றான்னா, ஒரு கையில ஃபோன் வச்சுட்டு இருக்கான். இன்னொரு கையில வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து அவங்க அம்மா இந்தாப்பா சாப்பிடுப்பான்னு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, "ஏய் சாப்பிடுற நேரத்துல உனக்கு என்னடா ஃபோனு?" அப்படின்னு சொன்னோனே அவன் வந்து ஃபோன வச்சுட்டு மறுபடியும் சாப்பிடுறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, "இது மாரி வேற ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களாம். அவங்க வந்து அடுத்த வருஷம் நீ படிக்கிற அதே யூனிவர்சிட்டில வந்து சேரப் போறாங்களாம். அதனால வந்து நீ அங்க இருக்கிறத பத்தினா கொஞ்சம் சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து உனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து அவங்க கிட்ட சொல்றியா?" அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிடுறான், மறுபடியும் வந்து ஃபோன் எடுக்குறான். "ஏய் இதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மறுபடியும் வார்த்தைய விட்டு திட்டிடுறாரு. அவன் வந்து ஃபோன வச்சிடுறான். ஆனா கோவம் ஆயிடுது. "ஒரு நாளாச்சு ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்க வராங்க, இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா வந்து டெய்லியும் வந்து உங்ககிட்ட வந்து நெறைய விஷயம் பேச ட்ரை பண்றாங்க. அவங்க சொல்றதையும் கேட்கறது கிடையாது. என்கிட்ட வந்து என் மனசுல என்ன இருக்குன்றதும் கேட்கறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணுமா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? அறிவு இல்லையா? அது இல்லையான்னு கேட்டா, இப்ப என்ன என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க. நீங்க உங்ககிட்ட வாங்காத அடியா?" அப்படின்ற மாரி கத்திட்டு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நிம்மதியா இருக்கலாம். நீங்க வந்தா நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது அவங்க அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் இந்த பையன மதிக்கவே மாட்றாங்க போல. அதனால இவன் டென்ஷன் ஆயிட்டு நான் என் காலேஜ் ஹாஸ்டலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போறான். ரூம்ல போயிட்டு அழுதுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து அவங்க காலேஜ் ப்ரொஃபசருக்கு வந்து மெசேஜ் பண்றான். இது மாதிரி வந்து நான் சீக்கிரமாவே வந்து நான் காலேஜுக்கு வரலான்னு நினைக்கிறேன். என் ஹாஸ்டல்ல வந்து என்ன தங்க அலோ பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்க அவங்களுமே வந்து சரின்னு சொல்லியிருப்பாங்க போல. அடுத்தது என்ன இவன் ஃப்ளைட்ல புடிச்சு மறுபடியும் வந்து அவன் காலேஜ் யூனிவர்சிட்டில வரான். அவன் ரூம்ல வந்த உடனே அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்றான். "அம்மா இப்பதான் வந்து காலேஜுக்கு வந்தேன். என் ரூமுக்கும் வந்துட்டேன். நீங்க வந்து என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க சரியா?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அவனோட டோர வந்து யாரோ தட்டுறாங்க. "அம்மா யாரோ வந்திருக்காங்க. நான் அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, யூலிய பார்த்த உடனே இவனுக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. அவன வந்து ஹக் பண்ணிடுறான். யூலியும் வந்து அவன ஹக் பண்ணிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப யூலி அவன பார்த்து சொல்றா, "நீ வந்து என்ன இவ்ளோ மிஸ் பண்ணுவன்னு நான் நினைச்சே பார்க்கலையே" அப்படின்ற மாரி சொல்ல, "மிஸ்ஸுலாம் ஒண்ணும் பண்ணல. எனக்கு வந்து வீட்ல தனியா இருக்க போர் அடிச்சுது. அதனால தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்ற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு டடா அப்படின்னு சொல்லி அவன் வாங்கின கீ செயின தான் காட்டுறான். "இது ஏன் எனக்காக நீ குடுத்த?" அப்படின்னு கேட்க, "அன்னைக்கு ஒரு நாள் நீயும் நானும் மூவிக்கு போனோம். ஞாபகம் இருக்கா? நீ வந்து அணில் மாரி அழுதுட்டு இருந்தல்ல. அதனால வந்து எனக்கு இத உனக்கு குடுக்கணும்னு தோணுச்சுன்னு" சொல்லி குடுக்க, அவனுமே வந்து வாங்கி மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து இந்த மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாங்கல்ல, பியானோலாம் இருக்கும் இல்லையா? அந்த ரூமுக்கு தான் போறாங்க. அப்ப ஷென்கி வந்து யூலிய பார்த்து சொல்றான், "நான் வந்து நினைக்கிற டைம்லலாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டதுக்காக, இந்த ரூமோட கீய வந்து நான் முன்னவே வாங்கி வச்சுக்கிட்டேன்னு சொல்ல, யூலி சொல்றான், "பரவாயில்லையே! நீ இவ்ளோ பெரிய ஆளா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட கீ செயின எடுத்து அந்த பியானோ மேல வச்சுட்டு, இவன் வந்து ஒண்ணு வாசிச்சு காட்டுறான். அது வந்து நல்லா சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேரும் வாசிக்க, அப்படியே கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யூலி சொல்றான், "இந்த மியூசிக்க இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லையே! இது அதுவா? இதுவான்னு?" சொல்லிட்டு அந்த மியூசிக்ன்னு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? அத பத்தி தான் கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், "இது எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த லீவ்ல தான் வந்து இந்த மியூசிக்க வந்து எனக்கு தோணுச்சு. இத நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். இப்போ உன் முன்னாடி வாசிச்சு காட்டுறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "அப்போ நீ வாசிக்கிறத கேட்கிற ஃபர்ஸ்ட் ஆளு நான் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஹக் பண்ணிட்டு, "எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி பேசுறாங்க.
அடுத்து இவங்க 2 பேரும் காலேஜ் கேம்பஸ்குள்ள தான் வந்து ஒண்ணா நடந்துகிட்டு இருக்காங்க. "எப்படி போச்சு இந்த பிரேக்கு?" அப்படின்ற மாரி யூலி சென்கிய பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், "இந்த பிரேக் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நான் தான் வந்து எக்ஸர்சைஸ்லாம் பண்ணல." அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து ஹார்ன் வந்துடுறான். ஹார்ன் வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆகியிருக்கான். எப்பயுமே வந்து ஹார்ன் அவனுக்குன்னு வந்து ஏத்த மாரி தான காஸ்டியூம் வச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப வந்து எப்படி பண்ணியிருக்கான்னா, நம்ப சென்கி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அவன மாரியே ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்திருக்கான். அவன பார்த்தோனே, "உன் முடிக்கு என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "இது என்னோட நியூ ஸ்டைலு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல லீமிங் வந்துட்டு, "ஏய் காப்பி கேட்" அப்படின்னு சொல்ல, "ஏய் யார பார்த்து காப்பி கேட் சொல்ற?" அப்படின்றான். அவன் கையில ஒரு பால் வச்சிருப்பான் போல, அத வாங்கி தூக்கி போட்டுடுறான். அவன் அந்த பால எடுத்துட்டு வந்துட்டு ஹான பார்த்து சொல்றான், "உன்ன பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்ற மாரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சென்கி வந்து கண்டுபிடிச்சிடுறான். இவன் எதுக்கு இது மாரி இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். ஹான் யூலிய பார்த்து சொல்றான், "இது மாரி ஸ்டூடண்ட் யூனியனுக்கு வந்து ஆள் சேர்த்துட்டு இருக்காங்கல்ல, வா நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு கூட்டு போறான். அப்போ யூலி வந்து அவன பார்த்து சொல்றான், "நீயும் வாயேன் நம்ம ஒண்ணா போலாம்ன்னு" சொல்ல, "ஏய் சீக்கிரமா நீங்க போங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இது முடிஞ்சிட போகுது" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். அடுத்தது வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து இன்டர்வியூ தான் எடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து யூலி இருக்கான், ஹான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சென்கியோட ரூம்மேட் ஒரு பையன் சைலன்ட்டா இருப்பான் இல்லையா? அந்த பையன் இருக்கான். அவன பார்த்து கொஸ்டின் கேட்கறாங்க. "நீ ஏன் வந்து இந்த இதுல சேரணும்னு நினைக்கிற? உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, அவனும் அவனோட பேரெல்லாம் சொல்லிட்டு, என்ன படிக்கிறான் அது மாரி சொல்லிட்டு, "நான் ஏன் இதுல சேரணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து என்னோட திறமைய வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறேன். நான் வந்து உண்மையான மாற்றத்த வந்து ஏற்படுத்தணும். அதே மாரி பல ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி இவன் நல்லா பேசிக்கிட்டே இருக்கான். இவன் பேசுறத வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா நோட்டீஸ் போர்ட் மாரி தான் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்தோனே, "இத பார்த்தியா உன் பேர் இருக்கு" அப்படின்ற மாரி ஹான் அவன பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுல ஹானோட பேரே இல்ல போல. "சரி விடு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றான். அடுத்தது இவங்க அந்த நோட்டீஸ் போர்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஹான் யூலிய பார்த்து சொல்றான், "நம்ம வந்து இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். வா நம்ம போய் சாப்பிடலாம்னு" சொல்ல, "ஒரு நிமிஷம் இரு நான் சென்கிக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றேன். அவனையும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஆனா அவன் டெக்ஸ்ட் பண்ண ஹான் வந்து இவனையே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஹான் வந்து ஒன் சைடா வந்து யூலிய வந்து லவ் பண்றான் போல. யூலிக்கு வந்து சென்கிய பிடிச்சிருக்கிறதுனால சென்கி மாரியே காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அவன மாரி இருக்க ட்ரை பண்றான். லவ் ட்ரையாங்கிள் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்னு தெரியல. ஹான் வந்து யூலி கூட சாப்பிடணும்னு நினைச்சிருப்பான். ஆனா யூலி வந்து நம்ம சென்கியும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால நீங்க போய் சாப்பிடுங்க. நான் அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போயிட்டு ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல லீமிங் வந்துடுறான். "என்ன ஆச்சு? நீ சாப்பிடலையா?" அப்படின்னு கேட்க, "நான் டயட்ல இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க, "என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்ல, "நீ டயட்ல இருக்கியா?" அப்படின்னு கேட்கிறான். "உன் வேலை என்னமோ அத பாரு" அப்படின்னு சொல்றான். "சரி, சரி நான் வந்து அந்த ஸ்டூடண்ட் யூனியன பத்தி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீ வந்து இத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ட்ரிங்க் இருக்கு. இதையும் குடி சரியா?" அப்படின்னு சொல்லி அவன் கையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அத தான் குடுக்குறான். அதுக்கப்புறமா, "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்ல, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்றான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து 800 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல வந்து பாஸ் ஆயிட்டேன். நான் வந்து உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதனால தான் நான் இப்ப சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. வெல்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அடுத்தது யூலியும், சென்கியும் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு ஒண்ணா வர, அங்க இருக்க 2 பேர் வந்து, "நீங்க வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆயிடுச்சு. நீ எப்படி காமன் மேன் கூடலாம் வந்து சாப்பிடுற? பார்க்கறதுக்கே ஒரு மாரி இருக்கே" அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு தான் போறாங்க. அப்புறம் "சரி வா இந்த இடம் காலியா இருக்கு. நம்ம இங்க உட்காரலாம்னு" சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சென்கி வந்து "இந்தா சிக்கன் சாப்பிடுன்னு" சொல்லி குடுக்குறான். அந்த இடத்துல வந்து சென்கியோட ரூம்மேட் வந்துடுறான். "ஏய் வா இங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொல்ல, ரெகுலர் கைனா வந்து எப்படி இங்க வந்து உட்கார முடியும்? அதுவும் இல்லாம ஃபியூச்சர் பிரசிடென்ட் கூட அப்படின்ற மாரி சொல்ல, "நீ என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்கறான். எல்லாருக்கும் தெரியும் அக்கா வந்து இந்த காலேஜோட பிரசிடென்ட்ன்னு சொல்லி. அதனால தான் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நீ இப்படி வின் பண்ண அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கோவம் வந்துடுது. இவன் கத்தலான்னு போக, அந்த இடத்துல சென்கி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பேசுறான். அவன் வந்து ரொம்ப திறமையானவன், நல்லா படிக்கிறவன், அப்ளை பண்ணான். அதனால வந்து அவன் செலக்ட் ஆகியிருக்கான். உனக்கு வேணும்னா நீயும் வந்து நீ ட்ரை பண்ணியிருக்கணும். உன்னையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீ தோத்துட்டன்றதுக்காக வந்து மத்தவங்களலாம் இப்படி சொல்றது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து ஃபேர் காம்படிஷன் தான் அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பையன் அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா யூலிய பார்த்து சொல்றான், "ஜின்னும் வந்து இதுக்காக அப்ளை பண்ணியிருக்கான். அவன் வந்து செலக்ட் ஆகல. அதனால வந்து அவன் ஜெலஸ்னால இப்படி பேசுறான். நீ தப்பா எடுத்துக்காத சரியா?" அப்படின்ற மாரி சொல்ல, அவனுமே சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இவன் அவனோட அக்கா கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். இது மாரி வந்து நான் இந்த ஸ்டூடண்ட் பிரசிடென்ட்ல வந்து நின்னேன்ல. அதுக்கு வந்து நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. அதனால நான் இத விட்டுறலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பன்னா ஏன் நீ இத அப்ளை பண்ண? அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து தயங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அக்காவே சொல்றாங்க, "என்ன? நான் வந்து உன் சிஸ்டர்னால வந்து நான் உனக்கு ஃபேவரிசம் பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? இது வந்து அப்படி கிடையாது. அங்க நான் மட்டும் இல்ல, அத்தன பேர் இருந்தாங்க. இங்க வந்து என்னோட ஒப்பீனியன மட்டும் யாரும் கேட்கறது கிடையாது. எல்லாமே பேசி தான் முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிக்கு வந்து ஆறுதல் படுத்துற மாரி தான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அர அரன்னு அறுத்தாங்க. ஆனா ஆல்ரெடி 20 மினிட்ஸ் வந்துடுச்சு. எதுக்கு அப்படின்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன். அங்க இருந்து கட் பண்ணா, யூலியும், சென்கியும் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க.
அப்போ அவன் வந்து அவனோட சிஸ்டர பத்தி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் வந்து யார்கிட்டயும் எதுவும் பேசாம என் ரூம்ல வந்து நான் அழுதுகிட்டு இருந்தேன். என் அக்கா வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு நைட்டே என் வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறமா வந்து அவ தான் வந்து இது மாரி நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா வந்து அது ஒண்ணும் ரொம்ப அசிங்கம் கிடையாது, அவமானம் கிடையாது. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்ன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சா. இன்னொரு வாட்டி வந்து எனக்கு ஒரு பேச்சு போட்டி இருந்தது. அத வந்து நானு ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் அக்கா வந்து அன்னைக்கு ஸ்கூல்லயே லீவ் போட்டுட்டு என்ன என்கரேஜ் பண்றதுக்காக வந்தா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சென்கி சொல்றான், "உன் அக்கா வந்து ரொம்பவே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்லன்னு" சொல்ல, அவனுமே வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து நான் பேச்சு போட்டியில வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணமே வந்து என் அக்கா தான் அப்படின்னு சொல்ல, ஆமா உன் அக்கா வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கேப்பபிள் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்றான், எனக்கு வந்து அவங்க தான் வந்து பெரிய ஐடல் அப்படின்ற மாரியும் சொல்றான். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இப்ப நான் வந்து அந்த ஸ்டூடண்ட் கமிட்டில வந்து செலக்ட் ஆகியிருக்கேன்ல, அது வந்து என்னோட ரிலேட்டிவ் அப்படின்றதுனால குடுத்துருப்பாங்கன்னு மத்தவங்கலாம் வந்து பேசுறாங்க. மத்தவங்க சொல்றத வந்து நானு காதுல வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா என் அக்கா வந்து நானு ரிலேட்டிவ்ன்றதுனால வந்து எனக்காக பாரபட்சம்லாம் காட்டியிருக்க மாட்டா அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து சென்கி சொல்றான், "நீ வந்து அந்த காலா ஃபங்ஷன்ல வந்து உன்னோட பிரசன்டேஷன் அதாவது ஹோஸ்ட் வந்து நீ நல்லா பண்ணிட்டு இருந்த. அத வச்சே வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து உன்னோட திறமை என்னன்னு புரிஞ்சிருப்பாங்க" அப்படின்ற மாரி பேசிட்டு, இவங்க 2 பேரும் அந்த கையில ஏதோ ஒரு பால வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அத பத்தி வேற ஒண்ணு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூலி சொல்றான், "சூரியனுக்கு வந்து ஒரு 9 பிரதர்ஸ் இருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தன் வந்து தனியா போயிட்டான். அவன் வந்து தனியா இருக்க தான் விரும்பிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, அப்போ செல்கி என்ன சொல்றான்னா, "அவன் வந்து ஸ்டாரா இருக்க விரும்புறான். அப்பதானே வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க" அப்படின்னு சொல்ல, "அப்ப நானுமே வந்து ஸ்டாரா தான் இருக்க விரும்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில அந்த பால வச்சுட்டு, "நீயும் நானும் ஸ்டார் எப்பவுமே வந்து ஒண்ணாவே இருப்போம்" அப்படின்ற மாரி இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது காலேஜ்ல வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஏதோ மீட்டிங் மாரி தான் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங் முடிஞ்ச உடனே யூலியோட அக்கா வந்து யூலி கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உன்னோட டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு?" கேட்க, அவனும் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்றான். "நம்மளோட இதுல இருக்கவங்க வந்து உன்ன பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. நீ ரொம்ப பாப்புலர் போலயே" அப்படின்ற மாரி அவங்க அக்கா வந்து தம்பிய நல்லா என்கரேஜ் பண்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சென்கிய பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சென்கிய பத்தி என்ன பேசுறாங்கன்னா, "சென்கிய பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்க, அவன் ரொம்ப கிரேட்டு. "நீ ஏன் அவன பத்தி கேட்கறன்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது சும்மா நான் கியூரியஸா இருந்தேன். அதனால தான் கேட்கிறேன். சரி வா இன்னைக்கு வந்து நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஏன் அவனையும் கூட்டிட்டு வான்னு சொல்ல, எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ரை வேணும்னு கேட்கிறேன். அவங்க அக்கா வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஏதோ பேஸ்பாலா அதுதான் நினைக்கிறேன். அத வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த இடத்துல இருக்கிறவரு வந்த உடனே யூலிய தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இதுக்காக ஏதோ இன்விடேஷன் குடுத்த உடனே அவரு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஹாப்பி ஆன உடனே அவங்க டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல, எல்லாரும் யூலிய வந்து ஆஹா! ஓஹோன்னு புகழ்றாங்க. அவன தூக்கி தூக்கி அதாவது மேல தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து சென்கி வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கிளப் லீடர் வந்த உடனே நீ அவர்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு முன்னாடில இருந்து நான் உன் கூட தானே இருக்கேன். என்கிட்ட ஏன் இத பத்தி சொல்லல அப்படின்னு சொல்ல, நான் வந்து உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் சீக்ரெட்டா வச்சு இருந்தேன் அப்படின்ற மாரி சொல்ல, அவன் வந்து ஒரு மாரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் ஒரு மாரி இருக்க? நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா? அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்ல. நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா அவன் முகத்துல வந்து ஏதோ ஒரு சோகம் தெரியுது. அங்க இருந்து கட் பண்ணா எங்க ரூம தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவன் கையில வந்து எப்பவுமே ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருப்பான்ல. இது எப்படி கம்மியாயிருச்சு அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கூட இருக்கவங்க வந்து அவனோட ரூம்மேட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் எடுத்திருப்பான். அவன் வந்து அது மாரி இந்த சத்து மாத்திரை இருக்குல்ல, அதையும் அதுக்கப்புறம் டாய்லெட் பேப்பர் எல்லாத்தையும் வந்து அவன் திருடிக்கிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி அவன் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவன் பாத்ரூம்ல இருந்து வந்தோனே, "ஏய் என்ன நீ 1 ஹவர் பாத்ரூம்லயே இருக்க? என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்ல, "உன் வேலை என்னமோ அத பாரு. இது என்னோட ரொட்டீனு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பையன் திருடுறது வந்து கூட இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு போல. அத பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அவன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கான். அவனுக்கு பின்னாடி என்ன கதைன்னே தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து சென்கி வந்து யூலிக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு தூங்கிடுறான். அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அது வந்து 2001வது வருஷம் சம்மரு. யூலி வந்து பிரபலமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா நான் வந்து பிரபலமா இல்ல. ஒன் டே வந்து அவன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்னமோ வின் பண்ணிட்ட மாரியும், அத யூலி பார்த்துட்டு இவன தூக்கி கொஞ்சுற மாரியும் காட்டுறாங்க. அது மாரி நான் வந்து கற்பனை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்ற மாரி அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். அடுத்தது எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. நைட்டு வந்து ஃபோன் வருது. யார்ரா இது நடுராத்திரில ஃபோன் பண்றது? சைலன்ட்ல வைங்க, சைலன்ட்ல வைங்க அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யூலி தான் தூக்கத்துல இருந்தே இருக்க. உடனே அவன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போறான். பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சென்கிக்கு வந்து ஏதோ நடந்துச்சு போல. அவன் வந்து கொதிக்கிற தண்ணிய மேல ஊத்திக்கிட்டான் போல. நான் வந்து உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்து இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. சென்கி வந்து குட் நைட் சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கான். நான் வந்து அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு. அவன் மேல எப்படி சுட தண்ணி கொட்டிக்கிச்சுன்னு தெரியல. நம்ம வந்து அதுக்கு அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல உங்கள வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.